நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுத்த தியானமாக எரேமியா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 30வது அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் சத்தத்தை வாசிக்க கேட்போம். ஒருவர். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்போல் நிலைப்படும். ஒரே சொல்லுவோமா? இங்கே கர்த்தர் 3 ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லுகிறார். இங்க மொத்தம் எத்தனை ஆசீர்வாதமான வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு? 3. 1, சிறையிருப்பை திருப்புவேன். 2, இரக்கம் செய்வேன். சரியா? இரக்கம் செய்வேன். 3வது என்னது? சரி, மொத்தம் 4 இருக்கு. 3வது கட்டப்படுவாய். எப்படி கட்டப்படும்? 4வது நிலைப்படும். ஒரே சொல்லுவோமா? ஃபர்ஸ்ட் சிறையிருப்பை திருப்புறாரு, 2வது இரக்கம் செய்யறாரு, 3வது கட்டுறாரு, 4வது என்ன பண்றாரு? நிலைப்படுத்துகிறார். ஒரே சொல்லுவோமா? சரி, ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன் ஆராதனைக்கு முன்பாக, அதற்கு பதில். சரி, என்ன கேள்வி கேட்டேன்? மண்மேடுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்துல கட்டப்படுகிறது எல்லாமே கற்பாறைகளிலும் பாறைகளிலும் கல்லுகளிலும் மலைகளிலும் இப்படிதான் கட்டப்பட்டிருக்கு. ஆனா இந்த வசனம் மண்மேடுன்னு சொல்லப்படுகிறது. மண்மேடு, மணலின் மேல் கட்டப்பட்டவன் எப்படி இருக்கும்? புத்தியற்றவன் அல்லவா? வேதம் என்ன சொல்லுகிறது? மணலின் மேல் கட்டினவன் புத்தி இல்லாதவன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கற்பாறையிலே கட்டினவன் புத்தி உள்ளவன். ஏன்னா என்ன நடந்தாலும் என்ன வந்தாலும் புயல் காற்று அடித்தாலும் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு நிலைத்து நிற்கும். மணலின் மேல் கட்டப்பட்டது அது நிலைத்து நிற்காது. சோ இங்க மண்மேன்னு சொல்லப்படுகிறது, மண்மேட்டின் மேல். அப்படி என்றால் என்ன என்ன சொல்ல வருகிறார் கர்த்தர்? நகரத்துல கட்டுறதுனால மண்மேடுல கட்டலாமா? சிட்டிக்குள்ள கட்டினா நீங்க மண்மேட்ல கட்டுவீங்க, சிட்டிக்கு அவுட்டர்னா பாறையில கட்டுவீங்களா? யாருக்கு தெரியலனா ஒரு க்ளூ தரேன். சரி, ஆன்சர் சொல்லல, ஆனா ஆன்சருக்கு தகுந்த ஒரு கேள்வியை கேட்டுட்டாங்க. ஒரு கிளாப் பண்ணிடுங்க. சரி, ஆன்சர் சொல்லல, பட் அந்த ஆன்சருக்கான கேள்வி அதுதான். இதுக்கு முன்னாடி அது எதுல கட்டப்பட்டுச்சு? முன் போலன்னு சொல்லுதுல, அப்ப இதுக்கு முன்னாடி அது எது மேல கட்டப்பட்டிருக்கும்? பிரச்சனை என்னன்னா சிறையிருப்பு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் நீங்க புரிஞ்சுக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள் சிறையிருப்புக்கு போயிட்டாங்க. கரெக்டா? சிறையிருப்புக்கு போகும்போது எருசலேம்ல இருக்கிற நகரமும் தேவாலயமும் என்ன ஆக்கப்பட்டுச்சு? தீக்கிரையாக்கப்பட்டு மண்மேடாக்கப்பட்டுருச்சு. எப்படி? தீக்கிரையாகி மண்மேடாக்கப்பட்டுருச்சு. இஸ்ரவேல் எழும்பவே கூடாது என்று சொல்லி இஸ்ரவேலை சுற்றி உள்ள நாடுகள் இன்னைக்கு சண்டை போடல. 4000 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த சண்டை இருந்துச்சு. 7000 ஆண்டுகளா இருக்கு. இப்ப இந்த வசனம் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு. இஸ்ரவேலு கூட உலக நாடுகள் யுத்தம் பண்றது எத்தனை வருஷமா போயிட்டு இருக்கு? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு சண்டை எத்தனை வருஷமா இருக்கு? இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது 1947க்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை. ஆனா இஸ்ரவேலுக்கும் உலக நாடுகளுக்கும் பிரச்சனை எத்தனை நாளா போயிட்டு இருக்கு? 7000 ஆண்டுகள். சொல்லுவோமா? என்றைக்கு மோசே யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுத்தாரோ, on that particular day onwards the war has been started. என்னைக்கு யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுத்தாரோ, on the first day moment, அந்த முதல் நாள்ல இருந்து பகை ஆரம்பிச்சது. அம்மோனியர், மோவாபியர், பெரிசியர், கானானியர், ஏத்தியர், எபூசியர், எமோரியர், பெரிசியர், அப்புறம் கிர்காசியர், இப்படி என்று சொல்லுகிறதான இத்தாலி, ஈராக், ஈரான், ஸ்பெயின், போர்ச்சுகல் மற்றும் ரஷ்யா, இப்படிப்பட்ட நாடுகள் தான் யாரு? அம்மோனியர், பெரிசியர், மோவாபியர், அப்புறம் கானானியர், ஏத்தியர், எபூசியர், ஏமோரியர்,
அப்புறம் இவங்கெல்லாம் அந்த காலத்துல இருந்தவங்க. சரி, இப்ப நம்ம காசா, இத்தாலி, ஈரான், ஈராக்னு சொல்றோம்ல, இவங்கெல்லாம் அப்போ அவங்க பேர் வேற. சொல்லுவோமா? இன்றைக்கு வரையிலும் 7000 ஆண்டுகளாக யுத்தம் நடந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம புதுசா பாக்குறோம். ஆனா இது புதுசே கிடையாது. சரியா? அதனால யூடியூப பார்த்து பயந்துகிட்டே இருக்காதீங்க. டிவி நியூஸ போட்டு பார்த்துட்டு ஃபேமிலியா உட்கார்ந்து பயந்துகிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் ஃப்ரீயா விடுங்க. இன்னைக்கு நேத்து நடக்கல, 7000 ஆண்டுகள் நடந்துட்டு இருக்குது. அது நடக்கும், முடிவும் வரும். இதை யாருனாலையும் மாத்த முடியாது. நீங்க பயப்படுறனாலயோ நான் பயப்படுறனாலயோ முடிவை மாத்த முடியுமா? நீங்க ஜெபம் பண்ணாலும் நான் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் முடிவை மாத்திக்கு வரா? அதினதின் காலத்துல எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்ய போறாரா, செய்திருக்கிறாரா? செய்வாரா, செய்திருக்கிறாரா? சொல்லுங்க சத்தமா. செய்திருக்கிறார், செய்வாரல்ல இல்ல. ஆல்ரெடி இட் இஸ் பீன் டன். இட் இஸ் நோ அதர் வே டு பி டன். இட் இஸ் ஆல்ரெடி டன். சரியா? இனிமேல் கிடையாது. டு பி டன் கிடையாது. இட் இஸ் ஆல்ரெடி டன். இட் இஸ் பாஸ்ட். இதெல்லாம் முன்குறிக்கப்பட்டது. நீங்களும் நானும் இப்படி உட்கார்ந்து செய்தியை கேட்கணுங்கிறது முன்குறிக்கப்பட்டது. செய்தி முடிஞ்சு உளுந்து வடையோ போண்டாவோ சாப்பிடணுங்கிறது நியமிக்கப்பட்டது ஆல்ரெடி. அது யாருனாலையும் மாத்த முடியாது. 10 மணிக்கு 10:15 தான் முடிப்போங்கிறது நியமிக்கப்பட்டது. யாருனாலையும் என்ன பண்ண முடியாது, மாத்த முடியாது. ஆண்டவர் நியமிச்சுட்டார், நம்ம பண்ணல. இது என் தப்பும் இல்ல, உங்க தப்பும் இல்ல. சொல்லுவோமா? கர்த்தர் எப்படி நினைத்திருக்கிறாரோ அதுதான் நடக்கும். நம்ம உடனே ஐயோ நான் என் தப்பு தான் தலைதலையா அடிச்சுட்டாலும் ஒன்னும் நடக்க போறது இல்ல, மாற போறதும் இல்ல. ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும். ஜெபம் உங்களை சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், திடப்படுத்தும், ஒரு சமாதானத்தை கொடுக்கும். அவ்வளவுதான். சரிங்களா? நீங்க இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. டெய்லியும் போய் ஜெபம் பண்ணுவாரு. சிலுவை மாறிச்சா? அப்புறம் எதுக்கு ஜெபம் பண்றாரு? போய் சிலுவை மாறணுங்கிறதுக்காக ஜெபம் பண்ணாரா? சிலுவை பாடுகள் எனக்கு வரக்கூடாது இல்ல. He needs comfort, he needs peace, he needs happiness, he needs everything, inner beauty. He needs to be do the will of God. ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணுங்கிறதுக்காக தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. உள்ளத்துல ஒரு சமாதானம், ஒரு நிம்மதி, ஒரு ஆறுதல் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் போய் ஜெபம் பண்றாரு. அவ்வளவுதான். நீங்க போட்டு குழப்பிட கூடாது. இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணால் அவருக்கு சிலுவை பாடுகள் எல்லாம் மாறணுங்கிறதுக்காக அல்ல. தன்னை ஒரு தேவ சித்தத்தை செய்கிற ஒரு மனுஷனாய், ஒரு கடவுளாய் அவர் மாற்றினார். அவ்வளவுதான். சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவ சித்தத்துல பாடுகளும் இருக்கும், மரணங்களும் இருக்கும், ஆசீர்வாதமும் இருக்கும், எல்லாமே இருக்கும். சொல்லுவோமா? அதனால எதையும் போட்டு கவலைப்பட்டு மனசை உடைச்சு ஐயோ நான் ஜெபிக்கிறேனே அப்புறம் ஏன் எனக்கு இந்த பிரச்சனைன்னு கேட்கவே கேட்காதீங்க. ஜெபிக்கிறவனுக்கும் பிரச்சனை உண்டு. சொல்லுவோமா? எதுக்கு ஜெபம்? அதையெல்லாம் தாண்டி ஒரு தெய்வீக சமாதானம் உங்களை ஆட்கொள்ளும். அல்லேலூயா. ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே அவருக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை ஆட்கொள்ளும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஜெபம் எதுக்குன்னு தெரியுதா? உங்கள் குறைவுகளை, உங்களுடைய ஏக்கங்களை, குற்றங்களை, உங்களுடைய பாடுகளை நீங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க என்ன பண்ணணுமாமா? ஜெபத்தோடு, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள். அப்படி நீங்கள் தெரியப்படுத்தும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை. பிரச்சனை மாறும்னு சொல்லுதா, தேவ சமாதானம் வரும்னு சொல்லுதா? சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க. தேவ சமாதானம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுவதாக இந்த பகல் வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், சிறையிருப்பை திருப்புவேன். அப்போ முதல் இஸ்ரவேல், எருசலேம், யூதா கட்டப்பட்டது மண்மீட்டில் அல்ல, கற்பாறையில. எல்லாரும் இங்க கவனிங்க. இஸ்ரவேல் எங்கே கட்டப்பட்டது? முதல் யோசுவா கொண்டு வரும்போது கானான் ஒரு மலை பிரதேசம், மலை காட்சியான தேசம். அது எப்படி கானான் தேசம்? என்ன தேசம்? யாத்திராகம் படிக்கலையா? என்ன சொல்லப்படுது? தேசம் அது மலைத்தாழ்ச்சியான தேசம். அங்கே பாலும் தேனும் ஓடும். அந்த தேசம் முழுவதும் மலைத்தாழ்ச்சி. மலைத்தாழ்ச்சின்னு என்னது? நேரத்துக்கு மழை வரும் ஒண்ணு, இன்னொன்னு சுற்றிலும் மலைகள் சூழ்ந்த பகுதி, மவுண்டைன்ஸ். சரிங்களா? மவுண்டைன்ஸ். அதுல ஆல்ரெடி ஆண்டவர் கட்டினாரு.
கட்டுனது என்ன ஆகி போச்சு? அவங்களுடைய மீறுதல்கள், அவங்களுடைய பாவங்களே அது எல்லாத்தையும் இடிக்க வச்சிருச்சு. அடிமைகளாக இழுத்து கொண்ட போனாங்க. அப்போ எல்லா ராஜாக்களும், நிறைய ராஜாக்கள், இந்த ஈரான், ஈராக், அப்புறம் ஸ்பெயின், போர்ச்சுகல், அப்புறம் வேற என்னெல்லாம் இருக்குது, காசா, இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க? இஸ்ரவேலை அழிச்சு மண்மேடாக்கிட்டாங்க. திரும்பி வந்து இதுல இவன் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இடிச்சு 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 இடிச்சு, இப்ப இந்த சர்ச்சை இடிச்சோம்னா இது என்ன ஆயிரும்? இதை எடுத்துட்டு போக மாட்டாங்க, இந்த இடிச்சதெல்லாம் அப்படியே விட்டுருவாங்க. அப்ப என்ன ஆயிருது? மண்மேடாயிடும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை இடிச்சாலும், உன்னை உடைச்சாலும், உன்னை மண்மேடாக்கினாலும் நான் சொல்றேன், சிறையிருப்பை திருப்புவேன், உனக்கு இரக்கம் செய்வேன், மறுபடியும் அந்த மண்மேட்டு மேல கட்டுவேன், மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நிலைப்படுத்துவேன் என்று. எத்தனை பேத்துக்கு சத்தியம் புரியுது? வரலையே சொல்லுவோமா? உடஞ்சா கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. உடஞ்சா கவலைப்படாதீங்க. உங்களை ஒடிச்சாங்கன்னா கவலைப்படாதீங்க. உங்களை நொறுக்குனாங்கன்னா கவலைப்படாதீங்க. உங்க மனசை ஒடிச்சு, உங்களுடைய மனசை ரொம்ப காயப்படுத்தினா கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கை உடைஞ்சு போச்சுன்னா கவலைப்பட தேவையில்லை. நம்மளுடைய சூழ்நிலை எல்லாம் மோசமா போச்சுன்னா கவலைப்படணும் தேவையில்லை. நான் நல்லாதான் வாழ்ந்தேன், நான் நல்லாதான் இருந்தேன், நல்லா கண்மலையின் மேல் கட்டப்பட்டுதான் நான் எழும்பினேன். கண்மலையின் மேல் கட்டப்பட்டிருந்தாலும் அதற்கும் ஒரு நாள் வீழ்ச்சி வரும். அல்லேலூயா. அதற்கும் ஒரு நாள் வீழ்ச்சி வரும். மண்மேடாக அதுவும் ஒரு நாள் மாறும். ஆண்டவர் சொல்லுகிறார், அது மண்மேடாவே மாறினாலும் சரி, அந்த மண்ணு மேட்டிலையும் நான் கட்ட முடியும்னு கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? வாழ்க்கை மண்மேடாக மாறி இருந்தாலும் அந்த மண்மேட்டுல மறுபடியும் மண்ணை தோண்டி பார்த்தா அங்க என்ன இருக்குது? மண்மேட்டை தோண்டி பார்த்தா அந்த இடத்துல என்ன இருக்குது? என்ன இருக்குது? அஸ்திபாரம் இன்னும் அப்படியேதான் இருக்குது. வரலையே சொல்லுவோமா? மண்மேட்டத்தை அப்படியே தோண்டி பார்த்தா, மண்மேட்டை அப்படியே விளக்கி ஜேசிபி போட்டு அந்த மண்ணு மேட எல்லாத்தையும் இழுத்து போட்டு பார்த்தா அங்க என்ன இருக்குது? என்ன இருக்குது? ஆல்ரெடி அங்க கட்டப்பட்ட அஸ்திபாரம் அங்க இருக்குது. கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியும் அதன் மேல நான் கட்டுவேன். அல்லேலூயா. மண்மேடுன்னு சொல்லி அவன் குவிச்சிட்டு போயிட்டான், வாழ்க்கையில சரிச்சுட்டுதான் நினைக்க வேண்டாம். அதை தோண்டி பார்த்தா அந்த இடத்துல என்ன இருக்குது? ஆதியில போட்ட அஸ்திபாரம் அப்படியே இருக்குது. இப்ப கட்டு, முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலோ இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்ப கட்டுன்னு கர்த்தர் சொல்ற. இப்ப கட்டு, முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலோ இந்த பிந்தின ஆலயத்தின் மண்மேட்டின் மேல கட்டப்பட்ட இந்த பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வரலையே சொல்லுவோமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்புவேன். இப்ப அவங்க சிறைப்பட்டு போயிட்டாங்க. இப்ப என்ன ஆகி போயிட்டாங்க? சிறைப்பட்டு போயிட்டாங்க. இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய சிறையிருப்பை நான் திருப்புவேன். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிறையிருப்புனா என்ன? சிறையிருப்புனா என்ன? சிறையிருப்புனா என்னங்க? சிறையிருப்பு, சிறையிருப்புனா என்ன? தானியேல் எங்கே இருந்தார்? பாபிலோன்ல என்னவா இருந்தார்? அதுக்கு பேர் என்ன? சிறையிருப்பு. வரலையே சொல்லுவோமா? தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எங்க இருந்தாங்க? அவங்க பாபிலோன்ல போஸ்டிங்ல இருந்தாலும் அவங்கள இருந்த இடம் என்ன இடம்? சிறையிருப்பு. வரலையே சொல்லுவோமா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல எங்க இருந்தாங்க? சொல்லுங்க. சிறையிருப்புல இருந்தாங்க. நியாயாதிபதிகளின் காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? சிறையிருப்புல இருந்தாங்க. வரலையே சொல்லுவோமா? இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு சராசரி வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்ப தானியேல் நல்லா தானே இருந்தாரு, பாபிலோன்ல கெட்டா போயிட்டாரு, நல்லா தானே வாழ்ந்தாரு. எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் கெட்டா போயிட்டாங்க, நல்லா தானே இருந்தாங்க. வெள்ளரிக்காய், கொமிட்டிக்காய், வெள்ளை பூண்டு, அப்புறம் வேற என்னெல்லாம் சொன்னாங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நாங்க அங்க சந்தோஷமா தானே இருந்தோம். சிறையிருப்புல இருந்தாலும் இன்றைக்கு அநேகர் நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். வரலையே சொல்லுவோமா? We don't know we were the prisoners. We think that we are the princes of the earth. Hallelujah. நம்மள என்னமோ இளவரசங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்மள அறியாமலேயே ஒரு சிறையிருப்பு நம்மள வச்சுக்கிட்டு இருக்குது. Hallelujah. Hallelujah. ஒரு சிறையிருப்புல நம்மள அறியாமலேயே இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் சிறையிருப்புல இருந்தோம். வனாந்தரத்துல வந்து அவன் சொல்றான், நாங்க எகிப்துல நல்லா தானே இருந்தோம். சொல்லுவோமா?
அங்கே எங்களுக்கு தேவையான எல்லா காய்கறிகளும் கிடைத்ததே, அங்கே பிரேதக்குழி இல்லை என்று சொல்லியா இந்த வனாந்திரத்தில் எங்களை புதைக்க வந்தாய்? ரட்சிப்பை கொடுக்கணும்னு ஆண்டவர் கூட்டிட்டு வந்தா அவன் சிறையிருப்பின் நாட்களை மேன்மைப்படுத்தி பேசுகிறான். சொல்லுவோமா? சில நேரங்கள்ல நல்ல காசு வரும், நல்ல வருமானம் வரும், நல்ல வாழ்க்கை இருக்கும், நல்ல சூழ்நிலை அமைஞ்சிருக்கும், நல்ல படிப்பு இருக்கும், நல்ல எதிர்காலம் இருக்கும். பட் ஸ்டில் they don't understand that they were the prisoners. அவங்க சிறையிருப்புல இருக்கிறாங்க, ஒரு கைதிகளா என்பதை அவர்களால உணர முடியாது. உண்மையான விடுதலை எங்க இருக்குது? உண்மையான விடுதலை எங்க இருக்குது? உண்மையான விடுதலை எது தெரியுங்களா? எது உண்மையான விடுதலை சொல்லுங்க. வனாந்தரமா இருந்தாலும் வழி நடத்துகிறது ஆண்டவரா இருந்தா தான் உண்மையான விடுதலை. விரலே சொல்லுவோமா? கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? வனாந்தரமா இருந்தாலும் வழி நடத்துகிறது என்னமோ ஆண்டவர். அல்லேலூயா. வனாந்தரத்துல, எகிப்துல காட்டிலும் மோசமான இடம் வனாந்தரம். அந்த வனாந்தரத்திலையும் கர்த்தர் அவங்களை ஒரு குறை இல்லாம வழி நடத்திட்டு போறாரு. பாத்தீங்களா? அதுதான் விடுதலையான வாழ்க்கை. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிற. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கோம், அப்படிதானே? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணிட்டோம்? அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அப்படிதானே? எத்தனை பேர் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க? நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையாதான் சொல்லணும், சர்ச்சில் போய் சொல்லக்கூடாது. ரெண்டாவது கேள்விக்கு நீங்க கை தூக்கலைன்னா அப்புறம் மூணாவது ஒரு கேள்வி நான் கேட்பேன். ரெண்டாவது கேள்வி, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க நல்லா? ரெண்டுல ஏதோ ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு சூழ்நிலை என் வாழ்க்கையில நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கேன். நல்லா கவனிங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் வாழ்க்கை இல்ல, அது சிறையிருப்பு. நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. வனாந்தரமாகவே இருந்தாலும் வழி நடத்துகிறது ஆண்டவரா இருக்கணும். ஒரு இல்லையா சொல்லுவோமா? ஆண்டவர் உங்களை வழி நடத்தலைன்னா நீங்க என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போய் வாழ்ந்தாலும் அதுல பிரயோஜனமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சிறையிருப்பு, அதை நீங்க தெளிவா டிஃபைன் பண்ணிட்டு உங்க வாழ்க்கையில எது சிறையிருப்பு, நீங்க எதுல சிக்கிட்டு இருக்கிறீங்கிறது உங்களுக்கு தெரியாது. அநேக நேரங்களில அட்ஜஸ்ட்மெண்ட் வாழ்க்கை நம்ம எங்க மாட்டிட்டு இருக்குதுன்னு நமக்கு தெரியாம இருக்கும், நம்மளை காட்டி கொடுக்காம இருக்கும். இன்றைக்கு அநேக நேரங்களில நம்ம எங்க சிக்கிட்டு இருக்கோம் நமக்கு தெரியாது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ எங்க சிக்கிட்டு இருந்தாலும் இன்றைக்கு உன்னுடைய சிறையிருப்பை நான் திருப்புவேன் என்று. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அவங்க பழகிட்டாங்க. பாபிலோன்ல யூத ஜனங்கள் சில நேரங்கள் அவங்க பழகிட்டாங்க. யூத ஜனங்கள் புதிய ஏற்பாட்டுல ரோமருடைய ஆட்சி கீழே வாழும் போது அவர்கள் ரோம ஆட்சியில பழகிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நியாயாதிபதிகள் காலத்துல ஒவ்வொரு தடவையும் மீதியானியர் வந்து கோதுமையை திருடிட்டு போகும்போது அந்த அடிமைத்தனத்துல அவங்க பழகிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? they practiced their slaveness. இன்னைக்கு நம்முடைய அடிமைத்தனத்துல நம்ம வாழ்ந்து பழகிட்டோம், சிறையிருப்புல வாழ்ந்து பழகிட்டோம். அல்லேலூயா சொல்லுவோமா? பாவத்துல வாழ்ந்து பழகிட்டோம், வாழ்க்கையில சில காரியங்களை வாழ்ந்து பழகிட்டோம். so we were in adjustment mode. அட்ஜஸ்ட்மெண்ட் மோடுக்கு இப்ப நம்ம பாடி போயிடுச்சு, பிரெயின் போயிடுச்சு. சோ வாழ்க்கையில நீ என்ன நடந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா சொல்லுவோமா? பட் ஸ்டில் சிறையிருப்பு மாறுச்சா? அட்ஜஸ்ட்மெண்ட் சிறையிருப்ப மாத்துச்சா? மாத்தல. சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆனா கர்த்தர் ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு நியாயாதிபதியை எழுப்புறாரு. முதல் எழுப்பினாரு மோசேவை, ரட்சகனா எழுப்பினார். அல்லேலூயா. இரண்டாவது ரட்சகன் யோசுவாவை கர்த்தர் எழுப்பினார். மூன்றாவது நியாயாதிபதிகளை, அநேக நியாயாதிபதிகளை எழுப்பினார். அதுல ஒரு சில பேர் கிதியோன், சிம்சோன், யெப்தா, இவர்கள் எல்லாம் ஒவ்வொரு நியாயாதிபதிகளை கர்த்தர் எழுப்பி அவங்க சிறையிருப்புல பழகிட்டாங்க. அந்த பழக்கத்துல இருந்து கர்த்தர் விடுதலை பண்ணி கொண்டு வராரு. நீ சிறையிருப்புல இருக்கிற ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோன்னு சொல்லி புதிய ஏற்பாட்டுல யூதர்கள் ரோமர்களுடைய ஆட்சிக்கு கீழே சிறையிருப்புல வாழ்ந்து பழகிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் ரட்சகராய் அனுப்பினார். மொத்த பூ உலகத்திற்கும் ரட்சகராய் வந்தார், சிறையிருப்பை மாற்றினார். வரலையே சொல்லுவோமா? என்னென்ன சிறையிருப்பு? இன்றைக்கு நம்ம லிஸ்ட் போட்டா நிறைய சிறையிருப்பு. பணம் ஒரு சிறையிருப்பு, நம்முடைய பதவி ஒரு சிறையிருப்பு, நம்முடைய தேவையற்ற சூழ்நிலைகள் ஒரு சிறையிருப்பு, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை ஒரு சிறையிருப்பா இருக்கலாம். நம்ம பண்ணி கொண்டிருக்கிற எந்த கையின் கிரியைகளா இருந்தாலும் அதுல சிறையிருப்பு இருக்கும். வரலையா சொல்லுவோமா? ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், சிறையிருப்ப வாழ்ந்து பழகிறாத, சிறையிருப்புல இருந்து விடுதலை ஆகணும்னா
இயேசு அவசியம். வரலையே சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த சிறையிருப்பிலிருந்து நீங்க வெளியே வரணும்னா இயேசுதான் உங்களுக்கு ஒரே வழி. நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமா இருக்கிறேன். சிறையிருப்பை அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா அது எங்க நம்மளை கூட்டிட்டு போயிடும்? பாதாளத்துக்கு கூட்டிட்டு போயிடும். சிறையிருப்புல இருந்து விடுதலையாக இருக்கு இயேசுவை பிடிச்சுக்கிட்டோம்னா அது எங்க கூட்டிட்டு போயிடும்? பரலோகம் கூட்டிட்டு போயிடும். வரலையா சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த உலகத்துல வாழுகிற வாழ்க்கை சிறையிருப்பா, விடுதலையான வாழ்க்கையா? உலகத்துக்குள்ள வாழ்ற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? இயேசுவுக்குள்ள வாழ்ற வாழ்க்கை விடுதலையான வாழ்க்கை. இயேசுவுக்குள்ள ஒருவேளை காசு இருக்காது. இயேசுவுக்குள்ள வாழும் பொழுது காசு இருக்காது, பணம் இருக்காது, வேலை இருக்காது, படிப்பு இருக்காது, ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்காது. ஆனா அது விடுதலையான வாழ்க்கை. உலகத்துல வாழும்போது பணம் இருக்கும், காசு இருக்கும், வேலை இருக்கும், குடும்பம் இருக்கும், பிள்ளைகள் இருப்பாங்க, சூழ்ந்த எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கும். பட் ஸ்டில் we were there in the prison. நம்ம சிறையிருப்புல தான் இருப்போம். அது நமக்கு தெரியாது. சொல்லுவோமா? அது நமக்கு தெரியாது. அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் பழகிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? பழகிட்டாங்க. அதனாலதான் கர்த்தர் சொல்றார், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி. சிறையிருப்பு எங்க இருக்குதாமா? எதனுடைய சிறையிருப்பை திருப்புவேன்? யாக்கோபுடைய. ஏன் கூடாரத்துல போய் சிறையிருப்பை திருப்புறாரு? அதான் சொன்னேன், அவன் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ ஆரம்பிச்சாச்சு. அவன் வாழ்க்கையை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ ஆரம்பிச்சுட்டான். அந்த பாவத்துக்கு, அந்த சாபத்துக்கு, அந்த சிச்சுவேஷனுக்கு, அந்த சூழ்நிலைக்கு, அந்த தேவனுக்கு மாறான ஒரு வாழ்க்கைக்கு he adjust himself to live. He is not against to live. He made himself to adjust. Hallelujah. Hallelujah. சிறைப்பின் வாழ்க்கைக்கு அவன் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டான். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, கூடார வரைக்கும் உள்ள வரைக்கும் வந்துருச்சு சிறையிருப்பு. நான் ஃபர்ஸ்ட் வந்து யாக்கோபுடைய கூடாரத்துக்குள்ள பூந்து அவன் சிறையிருப்பை நான் மாற்றுகிறேன். ஒரு அல்லையே சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க. நமக்கு தெரியாது நம்ம சிறையிருப்புல இருக்கிறோம். அநேக நேரங்கள்ல அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு காரியம், ஆவியில உணர்ந்து சொல்லுகிறேன், நீங்க வாழ்க்கையை அட்ஜஸ்ட் பண்ணி அடாப்ட் பண்ணி வாழ்றதுல எந்த ஒரு விடுதலையும் கிடையாது. கர்த்தர் இறங்கி செயல்பட்டாலே ஒழிய அங்கே சிறையிருப்பு மாறும். அல்லேலூயா. அட்ஜஸ்ட்மென்ட் சிறையிருப்பை மாற்றாது. அட்ஜஸ்ட்மென்ட் சிறையிருப்பை மாற்றாது. அடாப்டேஷன் சிறையிருப்பை மாற்றாது. அது உங்களை ஒரு கம்ஃபர்ட் லைஃப்ல கொண்டு போற மாதிரி தெரியும். முடிவுல வேதம் சொல்லுகிறது, பாம்பை போல விஷம் மிகுந்ததா இருக்குமா? வரலையே சொல்லுவோமா? ஏசப்பா இல்லாத ஒரு வாழ்க்கை போகிறதுக்கு நல்லா இருக்கும், கடைசி முடிவுல தான் தெரியும் அது விஷம் அப்படின்னு. வரலையே சொல்லுவோமா? அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையா சிறையிருப்புல இருந்து நீங்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சிறையிருப்புல இருந்து நீங்கள் விடுதலையாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவது சொல்றாரு, அவன் வாசஸ்தலங்களுக்கு என்ன செய்ய போறேன்? இரக்கம் செய்வேன். ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோ. இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது எனக்கு சில காரியங்கள் சுத்தமா புரியல. எதுக்கு இரக்கம்? எதுக்கு இரக்கம் அப்படின்னா, ஆண்டவரே வந்து இறங்குறாரு. ஏன் தெரியுமா? ஏன் ஆண்டவரே வந்து இறங்குறாரு? நானே இரக்கம் செய்யறேன்னு இவங்க ஏதாவது மாறினாங்களா? எல்லாரும் கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள் இப்ப எகிப்தில் இருக்கும் போது முறையிட்டாங்கல்ல, அந்த மாதிரி பாபிலோன்ல இருக்கும் போதோ இல்ல வேற எங்கேயாவது இருக்கும் போதோ தங்களை திருத்தினாங்களா? திருத்திக்கிட்டாங்களா? இன்னைக்கு நீங்க யாராவது திருத்திக்கிறீங்களா? உங்களை தப்புன்னு தெரிஞ்சா திருத்திக்கிறீங்களா? யார் திருத்திக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. நம்ம டைமிங் நம்மளுக்கே தெரியும், நம்ம வரது தப்புன்னு தெரியும், திருத்திக்கிறீங்களா? போனு தப்பு நமக்கே தெரியும், அகைன் அண்ட் அகைன் போன் பேசுறோம், அகைன் அகைன் போன் நோண்டுறோம், நமக்கு தப்புன்னு தெரியும், ஆனா திருத்திக்க மாட்டோம். இது ஓய்வு நாள், இந்த நாள் முழுவதும் தேவ சமூகத்துலதான் இருக்கணும் நமக்கு தெரியும். ஆனா 10 மணிக்கு மேல நம்ம எங்க இருப்போம் நமக்கே தெரியாது. தப்புன்னு தெரியும், ஆனா திருத்திக்க மாட்டோம். 40 நாள் உபவாசம் போகுது, உசுர கொடுத்தாவது ஒரு வேளை அட்டன் பண்ணணும், அதுதான் தேவனுக்கு மகிமையா மாறும், அதுதான் நமக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கு நல்லது, அதான் ஆசீர்வாதம் அப்படி நமக்கு தெரியும். ஆனா நம்ம அதை கடைபிடிக்க மாட்டோம். திருத்தணுமா? திருத்தல. அப்ப நம்ம வாழ்க்கையில நிறைய தவறுகள் நமக்கு தெரியும். நான் தப்பு செய்யறேன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் திருத்தல. பட் ஸ்டில் அங்க என்ன சொல்றார் ஆண்டவர்? நான் அவன் வாசஸ்தலங்களுக்கு என்ன செய்வேன்? திருந்துனா, மனம் வருதுன்னா இரக்கம் செய்வேனா சொன்னாரு.
அவன் திருந்தல, அவன் மனம் வருந்தல, பட் ஸ்டில் நான் இரக்கமுள்ள தேவன், அவனுக்கு இரக்கம் செய்யறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதனாலதான் நீங்க எத்தனை மணிக்கு வந்தாலும் ஏசப்பா உங்களை மன்னிக்கிறாரு. நீங்க 10 மணிக்கு முடிச்சு முடியாத ஓடும் போது ஏசப்பா மன்னிக்கிறாரு. நீங்க பாவம் செய்யும் போது ஏசப்பா மன்னிக்கிறாரு. நீங்க செல்போன் நோண்டும் போது ஏசப்பா மன்னிக்கிறாரு. நீங்க தவறு செய்யும் போது ஏசப்பா மன்னிக்கிறாரு. நீங்க பைபிள் படிக்கலைனாலும் உங்களை மன்னிக்கிறாரு. நீங்க ஜெபம் பண்ணலைனாலும் உங்களை மன்னிக்கிறாரு. நீங்க ஒரு வாரம் சர்ச்சுக்கு வரலைனாலும் உங்களை மன்னிக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? இரக்கம்னா என்னன்னு தெரியுதா? இரக்கம்னா என்ன? நான் தப்பு செஞ்சாலும் அவர் ஸ்டில் என்ன மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. தட் இஸ் கால்ட் கிரேஸ். அல்லேலூயா. கிரேஸுக்கு 2 மீனிங் இருக்கு. இரக்கமும் சொல்லுவாங்க, கிருபையும் சொல்லுவாங்க. இப்ப புரியுதா? இரக்கம் செய்வேன் என்ன புரியுதா? இங்க யாரு வந்து ஆண்டவர்ட்ட மன்றாடிக்க, இந்த அதிகாரத்தை வாசிங்க, வீட்டுக்கு போய் 30 அதிகாரத்தை வாசிங்க. பெரிய வாசிக்கிற டேலண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா, வீட்டுல போய் வாசிங்க. எங்கயாவது அவங்க சாரி ஆண்டவரேன்னு கேட்டாரன்னு? யாரும் ஜாரி கேட்கல ஆண்டவர்ட்ட. பட் ஸ்டில் அவர் சொல்றாரு, நான் உனக்கு இரக்கம் செய்யறேன். அந்த இரக்கம் எப்படி செய்யறாரு? நாம் எவ்வளவு முறை தவறு செய்தாலும் திரும்ப 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 still we are living the breath in the nostril. அல்லேலூயா. இன்னும் இந்த நாசில என்ன இருக்கு? உசுறு போய்கிட்டு இருக்குது. எதுக்கு தெரியுமா? இரக்கத்துக்கு. இந்த இரக்கம், அந்த இரக்கத்தினாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இப்படி சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல, இப்படி கிடைச்சுக்கிட்டு இருக்குது. வரலையே சொல்லுவோமா? நம்ம வாழ்க்கையில இப்படிங்கிறதுக்கு யாரும் இல்லையா? நானே இப்படி சொல்ல முடியாது, எங்க அப்பாவும் இப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படிதான் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் போடுற இரக்கத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பட் ஸ்டில் நீங்களும் நானும் திருந்தாம இருக்கிறோம். அல்லேலூயா. யாராவது மாறி இருக்கீங்களா? யாராவது மாறி இருக்கீங்களா? நான் இப்ப சொன்ன கேட்டகரியில இருந்து யாராவது ஏதாவது உங்களுக்கு மிஸ்டேக் இருக்குன்னு மாத்தி இருக்கீங்களா? சொல்லுங்க. நான் மாத்த மாட்டேன். சரி, ஒண்ணும் இல்ல, சிம்பிள். சாட்சி சொல்லலைன்னா சத்துருவை ஜெயிக்க முடியாதுன்னு எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியாதா? சாட்சியின் வசனத்தினாலே பிசாசை ஜெயித்தீர்கள். சாட்சி நான் சொல்லல, அப்ப பிசாசு கிட்ட நானு அது மட்டும் சொல்ல மாட்டீங்களே. சாட்சி சொல்லல, அப்ப பிசாசு கிட்ட நான் என்ன பண்ணிட்டேன்? சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க. பாத்தீங்களா பிடிவாதம்? இப்ப கூட ஆண்டவர் உங்களை மன்னிக்கிறார், இரக்கம் செய்யறார். வரலையே சொல்லுவோமா? சாட்சி சொல்லல, சாட்சி சொல்லல, அப்ப ஆண்டவர் உங்களை என்ன பண்றாரு? பிதாவா இருந்தா என்ன பண்ணி இருப்பாரு? நியாயாதிபதிகள் நியாய பிரமாணத்துல இருந்தீங்கன்னா என்ன பண்ணி இருப்பாரு? What God will do when you people were in the நியாய பிரமாணம்? சொல்லுங்க. நியாய பிரமாணத்துல இருந்தீங்கன்னா என்ன பண்ணி இருப்பாரு? அக்னி அப்பவே இறங்கி இருக்கும். ஆமா, ஷார்ப்பா டைமிங் வரலைன்னா நியாய பிரமாணத்துல என்ன இருக்கும்? அக்னி. கல்லறி, ஆலயத்துக்கு வெளியே கூட்டிட்டு போய் அவனை கல்லறிஞ்சிருங்கன்றுவாரு ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு வாரம் மிஸ் பண்ண என்ன பண்ணுவாரு? ஓய்வு நாள் ஆசரிக்கல, ஒரு வாரம் நான் ஓய்வு நாள் ஆசரிக்கல, என்ன பண்ணுவாரு? சபைக்கு வெளியே கூட்டிட்டு போய் அவன் என்ன பண்ணு? கல்லெறிஞ்சிருவார். கல்லெறிஞ்சு திருப்பி கூட்டிட்டு வா, கல்லெறிஞ்சு போட்டு தள்ளு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? என் ஆலயத்துக்கு அவன் டயத்துக்கு வரவே இல்ல, கேஷுவலா வரான், அப்படியே மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப் போட்டு வந்துட்டு இருக்கிறான். என்ன பண்ணலாம்? அவனை என்ன பண்ணலாம்? நியாய பிரமாணம் என்ன மேகனாதான் நடக்கும்? கல்லெறிஞ்சு வாழ வைப்பாரா? போட்டு தள்ளுவார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் ரொம்ப ஷார்ப்பா பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவன் வாசஸ்தலங்களுக்கு நான் அந்த இரக்கத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. We don't think that I am living in my doings. என் கிரியைகள் நல்லா இருக்குன்னு நினைக்காது. நீ என்னதான் பரிசுத்தமா இருந்தாலும் நீங்க ஃபாலோ பண்ணலைன்னா நியாய பிரமாணத்துல தண்டனை தான். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்ப நல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், அவர் இரக்கம் செய்கிற தேவன். அல்லேலூயா. சிறையிருப்ப திருப்புங்கன்னு அவங்க கேட்கல, ஆண்டவர் திருப்பினாரு. இறங்குங்கன்னு அவங்க கேட்கல, ஆண்டவர் இரக்கம் செய்யறாரு. உரல்லே சொல்லுவோமா? அடுத்தது, நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சுங்க யாரும் கிழிஞ்சு ட்ரெஸ் போடவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மேக்சிமம் எல்லா சுட்டியும் நான்வெஜ் தான். எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாருமே இங்க வேலைக்கு போறீங்க, சம்பாதிக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாருமே நல்ல வீட்டுல சந்தோஷமா இருக்கிறீங்க.
கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறாரா? நல்லா வச்சிருக்கிறாரா? எதனால? எதனால சொல்லுங்க. நான் நல்லவன் அதனால நல்லா வச்சிருக்கிறாரு. அடியா? நீங்களும் நானும் நல்லவங்களா? கிடையவே கிடையாது. 3 வேளை சோறு உடுத்திக்க விட இருக்க வீட்டுக்கு மேல இன்னும் நிறைய ஆசீர்வாதம் நிறைய பேருக்கு கொடுத்திருக்கிறாரு. நிறைய பேருக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்கு, நிறைய பேருக்கு கார் இருக்கு, நிறைய பேருக்கு பெரிய பெரிய வாகனங்கள் இருக்கு, நிறைய பேத்துக்கு இன்னும் போடாத ட்ரெஸ் வீட்டுல எத்தனையோ இருக்குது, நிறைய பேத்துக்கு புது புது செருப்பு. யாரு பிஞ்ச செருப்பு வெளியே யாராவது போட்டு வந்திருக்கீங்களா? இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல. அப்ப ஆண்டு அதையும் நல்லாதான் வச்சிருக்கிறாரு உங்களை. ரல்லையா சொல்லுவோமா? இன்னும் நீங்க சிரிக்கிறீங்க பாத்தீங்களா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க. இன்னும் அந்த மனசுக்குள்ள அந்த மகிழ்ச்சியை வச்சிட்டு இருக்கிறாரு. லேலூயா. இப்பவும் போய் தூங்குனா தூக்க வருது, இருக்கவே தூக்க வருது, போனா அப்புறம் தூக்க வரால. ரல்லையா சொல்லுவோமா? லேலூயா. மேக்சிமம் சிக்கன் எடுக்க, அதாவது சிக்கன் எடுக்க முடிஞ்சவங்க சிக்கனு, மத்தவங்க வீட்டுல என்னது மட்டனு. யார் கொடுத்தா? யார் கொடுக்கறா? இதெல்லாம் ஆண்டவர்களை கட்டி எழுப்பிட்டு தான் இருக்கிறாரு. போக போக என் நிலைமை மோசமாயிட்டு இருக்குன்னு யாராவது இங்க இருக்கீங்களா சபைக்குள்ள? அப்படி இருந்தா சொல்லுங்க, நான் மைக்கு கீழே வச்சுட்டு வெளியே போயிருக்கேன். போக போக என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரை தேடி கீழே தாங்க போயிட்டு இருக்குது அப்படிங்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? இல்ல. போக போக என் வாழ்க்கை ஏதோ ஒரு இடத்துல ஆசீர்வாதமா தான் கட்டப்பட்டு இருக்கு. நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்படும். அல்லேலூயா. இங்க இஸ்ரவேல் எதுவுமே செய்யல, ஸ்டில் அவனுடைய பாவத்துலதான் இருக்கான். பட் அகைன் அண்ட் அகைன் காட் சரீரத்தை திருப்புறாரு, இரக்கம் செய்யறாரு, மறுபடியும் கட்டுறாரு. இங்க எல்லாத்துடைய வாழ்க்கை கட்டப்பட்டு இருக்குது. சொல்லுவோம், ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவர்களை ஆசீர்வாதமா தான் வச்சுட்டே இருக்காரு. எந்த இடத்துல உங்களுக்கு குறைவுபடுத்தவே இல்லை. என்ன பிரதர் சொல்றீங்க? பிரதருக்கு தெரியும். அல்லேலூயா. 1.5 மாசமா வேலைக்கு போல, இப்பதான் நிம்மதியா இருக்கிறார். நல்லா சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமா வீட்டு ஓடெல்லாம் மாத்தி கொடுத்துட்டாங்க. நம்ம காசு போட்டு தான் நடந்திருக்குமா? நடந்திருக்காது. கர்த்தரா செஞ்சிருக்கிறாரு. பாத்தீங்களா? ஆண்டவர் செய்யறதுதான். நீங்க வீட்டுல இருந்தாலும் உங்களை போஷிப்பாரு, வேலைக்கு போனாலும் உங்களை போஷிப்பாரு, நீங்க படிச்சாலும் உங்களை போஷிப்பாரு, நீங்க படிக்காத ஆளா இருந்தாலும் உங்களை போஷிப்பாரு, நீங்க ஏழையா இருந்தாலும் உங்களை போஷிப்பாரு, நீங்க பணக்காரனா இருந்தாலும் உங்களை போஷிப்பாரு, வாழ வைப்பாரு. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, நகரம் தன் மண்மேட்டின் மேல கட்டப்பட்டுட்டே தான் இருக்குது. எதையும் ஆண்டவர் கட்டடத்தை இடிக்கவே இல்லை. ஏதோ ஒரு விதத்துல you were blessed. ஆண்டவர் இரக்கத்தை உங்களுக்கு போதிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ரல்லையா சொல்லுவோமா? ஆமென். the fourth point, அரண்மனை முன்போல நிலைப்படும். அல்லேலூயா. அரண்மனை எப்படியாமா? முன்போல நிலைப்படும். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டப்போ இருந்தாங்களோ அதே போல மறுபடியும் நானே அதை நிலைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரல்லையா சொல்லுவோமா? இப்ப நீங்க நினைக்கலாம், இப்ப நான் சொன்ன பாயிண்ட் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? டேட்டு, அப்புறம் சர்ச்சுக்கு வராதது, அப்புறம் வேற நல்லா சொன்னேன், சாட்சி சொல்லாதது, வேற வேற என்ன சொன்னேன்? சும்மா சொல்லுங்க, என்னென்ன பாயிண்ட் சொல்லணும் மறந்துட்டேன். போனு, ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வராது, சொல்லுங்க. வேற வேற என்ன சொன்னேன்? நீங்க ஓனா கூட சொல்லலாம். அது ஃபர்ஸ்ட் லேட். வேற ஏதாவது சொல்லுங்க. ஆசரிப்பு நாள முழுசா ஆசரிக்காம இருக்கிறது. வேற 10 மணியோட க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. ஓய்வு நாள் 10 மணிக்கு இல்ல, 10 மணி வரைக்கும் இல்ல. ஓய்வு நாள் எத்தனை மணி வரைக்கும்? காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சா சரி, அதிகாலை 12 மணில இருந்து பகல் 12, இரவு 12, 24 hours ஓய்வு நாள் இருக்கு. அந்த ஓய்வு நாள் முழுசா யார்கிட்ட தான் இருக்கணும்? நீங்க ஏசப்பா கிட்ட தான் இருக்கணும். அடுத்தது வேற என்ன டிராபேக்ஸ் பார்த்தோம்? வேற என்னெல்லாம் டிராபேக்ஸ் பார்த்தோம்? தூங்குறதா? சரி, தூங்குறது. வேற டிராபேக்ஸ் சும்மா சொல்லுங்க, நம்மளுக்குள்ளதானே பேசிக்கிட்டு இருக்கிறோம். வேற யாராவது இருக்கிறாங்க? ஓனா கூட சொல்லலாம். ஏன் நானே வாங்கி கொடுத்துப்பேன். சரி, இதெல்லாம் டிராபேக்ஸ். ஆண்டவர் சொல்றாரு, அரண்மனையை நானே முன்போல நிலைப்படுத்துவேன். இப்ப இந்த டிராபேக்ஸ் இருக்கு பாத்தீங்களா? நான் சொல்லியும் கேட்க போறதில்ல, இவர் சொல்லியும் கேட்க போறதில்ல, நீங்க நினைச்சாலும் மாற போறதில்ல. கரெக்டா? ஆனா யார் நிலைப்படுத்துவா? கர்த்தரை நிலைப்படுத்துவார். எங்க அடிச்சு, எங்க கொண்டு வந்து, எங்க திருத்தி, எங்க உடைச்சு, எங்க ஒட்ட வைக்கணும்னு அவருக்கு தெரியும். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? பரவாயில்லையே சொல்லுவோமா? அரண்மனை முன் போல நிலைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் இது சும்மா என்னன்னா, இது நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சில எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனா இது இல்ல, இன்னும் நிறைய இருக்கு நம்ம வாழ்க்கையில. சரிங்களா? நிலைப்படுத்துவார். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க.
உங்களை கரெக்டான டயத்துக்கு கொண்டு வருவார். கவலைப்படாதீங்க. உங்களை எல்லாம் ஒரு நாள் உபவாசம் கொடுத்து எல்லாத்தையும் அட்டன் பண்ண வைப்பாரு. கவலைப்படாதீங்க. நீங்க எல்லாருமே ஒரு நாள் சாட்சி சொல்லுவீங்க, 52 வாரமா நான் சர்ச்சுக்கு வந்தேன்னு. ஒரு நாள் உங்களை கர்த்தர் பண்ணுவார். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. 10 மணிக்கு 11 மணிக்கு முடிச்சு பிரதர் போலையா சிஸ்டர் போலீங்களே, நீங்க கொஞ்ச நேரம் ஆலயத்துல இருந்து போலாம், ஒரு 10 மணிக்கு ஒரு மணிக்கு மேல போய்க்கலான் இருக்கிறேன், கொஞ்ச நேரம் அப்படியே ஜாம் பண்ணி போலான் இருக்கிறேங்க நீங்களே சொல்லுவீங்க. வரலே சொல்லுவோமா? 8 மணிக்கு 6 7 மணிக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. என்னங்க பிரதர், என்னங்க சிஸ்டர், இல்லைங்க கொஞ்ச நேரம் ஜாம் பண்ணி. ஏன்னா பின்னாடி விழுகும். நிலைப்படுத்துறதுக்கு ஆண்டவர் என்ன செய்யணுமோ அதை செய்வார். வரலே சொல்லுவோமா? இன்னொன்னு தப்பு இல்லைங்க, அவர் நிலைப்படுத்துறது தப்பே இல்ல. ஆண்டவர் என்னை அடிக்கிறாரு, என்னை திட்டுறாருன்னு நினைக்காதீங்க. நிலைப்படுத்த அம்மா அடிக்குது அப்பா அடிக்குதுன்னா குழந்தைய ஃபீல் பண்ணத கரெக்டா? அம்மா அடிக்குது அப்பா அடிக்குதுன்னா யாருக்காக? அம்மா அடிக்குது அப்பா அடிக்குதுன்னா குழந்தைய அடிக்கிறாங்கன்னா யாருக்காக அடிக்கிறாங்க? அம்மா அப்பா உங்களை அடிப்பாங்களா? அம்மா அடிப்பாங்களா? பாட்டி தான் அடிப்பாங்க. அம்மா அப்பா பாட்டி தாத்தா எல்லாம் அடிக்கிறாங்க. எதுக்கு அடிக்கிறாங்க? நீங்க கெட்டு போகணும்னா? ஆமாவா? கெட்டு போகணும்னு அடிக்கிறாங்க. குறும்பு பண்ணக்கூடாதுன்னு அடிக்கிறாங்களாமா. அவங்க அடிச்சாங்கன்னா பின்னாடி நீங்களே எப்படி இருப்பீங்க? கெட்டு போயிருப்பீங்க. திட்டிட்டு இருப்பாங்களா? திருப்பி அடிப்பாங்களா? எதிர்காலத்துல திருப்பி அடிக்கிறது இல்ல, எதிர்காலத்துல நீங்க நல்லா இருப்பீங்க. நல்லா இருந்தா மறுபடியும் நீ அடிப்பா, தெரியும். நல்லா வந்துட்டு நீ என்ன பண்ணுவ? அதான் சொல்லுவாங்கல்ல, நீ நல்லா இருந்தா. ஆமா, வரலையே சொல்லுவோமா? உங்களை கர்த்தர் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரக்கு சில ஆயத்தங்களை செய்வார், சில நிலைப்பாடுகளை செய்வார். சில கட்டப்படுகிற அனுபவங்களுக்குள்ள போவீங்க, சில ஒடுக்கப்படுகிற அனுபவங்களுக்குள்ள போவீங்க. ஏன்னா தாவீது போனார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால இந்த பிரமாணங்களை. ஆமா, எத்தனையோ போதகர்கள் எனக்கு சொன்னாங்க, அப்பவும் நான் இந்த பிரமாணத்தை நான் ஃபாலோ பண்ணல. எத்தனையோ ஆட்கள் எனக்கு சொன்னாங்க, அப்பவும் நான் கேட்கல. ஆனா அந்த உபத்திரவம் என்னை நடத்திடுச்சு உள்ள. அந்த உபத்திரவம் எனக்கு அந்த பிரமாணத்தை கற்றுக் கொடுத்து விட்டது. ஒரே சொல்லுவோமா? ஏசாயா சொல்லுகிறார், நான் நல்லா இருக்கும்போது கர்த்தர் என்னை தெரிந்தெடுக்கல, நான் நல்ல ஆசீர்வாதமா இருக்கும்போது தெரிந்தெடுக்கல. ஏசாயா சொல்லுகிறார், நான் உபத்திரவத்தின் குகையில் இருக்கும் பொழுது அவர் என்னை தேடி வந்தார். அல்லேலூயா. When did you taste that the God is good? எப்போ கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாப்பீங்க? உபத்திரவத்தின் குகையில தான் தேடி வருவார். ஒரே சொல்லுவோமா? அப்ப ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உபத்திரம் வந்தா பயப்படாதீங்க, பாடுகள் வரும்போது பயப்படாதீங்க, கஷ்டம் வரும்போது பயப்படாதீங்க. வாழ்க்கையில என்னடா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. அதற்கு காரணம் உங்களை கர்த்தர் உருவாக்குவது. ஒரே சொல்லுவோமா? அல்லேலூயா. என்னைக்குமே நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஏன்டா இந்த பையன் எனக்கு பிறந்தான், ஏன்டா இந்த அம்மா அப்பாவை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு, ஏன்டா இந்த மனைவியை கொடுத்தாரு, ஏன்டா இந்த கணவனை கொடுத்தாரு, ஏன்டா இந்த சொந்தத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்தாருன்னு என்னைக்குமே யாரும் சொல்லாதீங்க. எல்லாம் நீங்க கட்டப்படுறதுக்கு தான். அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட. அவருக்கு கொடுத்த பலன் அது. சரிங்களா? யாருக்கு எப்படி என்ன செய்யணுமோ அவங்களுக்கு அப்படித்தான் ஆண்டவர் செய்வார். உங்க பார்வைக்கு அவங்க நல்லவங்களா தெரியலாம். இவனுக்கு என்னடா இப்படி ஒரு வாழ்க்கை? கர்த்தருக்கு தெரியும். என்னடா இவனுக்கு போய் இப்படி ஒரு வாழ்க்கை? அதுவும் கர்த்தருக்கு தெரியும். வரலையே சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுங்க. எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ கிருபையா இருப்பேன். எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ இரக்கமா இருப்பேன். எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. எங்கேயுமே எனக்கு மேட்ச் ஆகல, என் லைஃப்ல எதுலயுமே எங்கேயுமே எனக்கு மேட்சே ஆகலையே. பேரண்ட்ஸும் மேட்ச் ஆகல, லைஃப் பார்ட்னரும் மேட்ச் ஆகல, குழந்தைகளும் எனக்கு மேட்ச் ஆகல, என் வேலையும் எனக்கு மேட்ச் ஆகல, என்னுடைய சூழ்நிலையும் எனக்கு மேட்ச் ஆகல, என் வீடும் எனக்கு மேட்ச் ஆகல, நானே எனக்கு மேட்ச் ஆகல. இல்ல, எல்லாவற்றையும் மேட்ச் படுத்துகிறவர் கர்த்தர். சொல்லுவோமா? அதான் கர்த்தர் சொல்றாரு, சிறை இருப்ப திருப்புவேன், இரக்கம் செய்வேன், கட்டுவேன், நிலைப்படுத்துவேன். வரலையே சொல்லுவோமா? எல்லாமே நல்லா வச்சுக்கிட்டு ஆசீர்வதிக்கிற தேவன் இல்ல. எல்லாத்தையும் நல்லா இல்லாத மாதிரி ஆரம்ப அற்பமா தான் தெரியும், எல்லாமே அற்பமா தான் தெரியும். முடிவுல எல்லாம் சம்பூர்ணமான ஆசீர்வாதமா தான் உங்களுக்கு கர்த்தர் மாற்றுவார். வரலையே சொல்லுவோமா? அதனால சூழ்நிலையை குறிச்சு, வாழ்க்கையை குறிச்சு, பிள்ளைகளை குறிச்சு, பெத்தவங்களை குறிச்சு, வேலையை குறிச்சு, லைஃப் பார்ட்னரை குறிச்சு என்னைக்கும் நீங்க யாரும் எதற்கும் கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் தான் கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? வரலையா சொல்லுங்க. ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு வழியில போய் விழுகுது, அவ்வளவுதான். ஆனா எல்லாத்தையும் கர்த்தர் கடைசியில் எங்க கொண்டு வந்து நிறுத்துவாரு? நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்தி தண்டனை கொடுப்பாரு இல்ல, நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். தாவீது சொல்லுகிறார், நீர் என் உத்தமத்தை சோதித்து பார்த்து என்னை ஆசீர்வதியும். வரலையே சொல்லுவோமா? ஆனா கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில நீங்க உத்தமமா இருக்கிறீங்களா?
பாடுகளா இருந்தாலும், கஷ்டமா இருந்தாலும், ஆசீர்வாதமா இருந்தாலும் கொடுத்திருக்க லைஃப்ல உத்தமமா இருக்கிறீங்களா? வரலையா சொல்லுவோமா? முரட்டாட்டமுள்ள எஜமானா இருந்தாலும் அவனுக்கு நீ என்ன பண்ணு? அடங்கி நட. வாழ்க்கையில எதை கர்த்தர் எப்படி கொடுத்திருந்தாலும் நீ என்ன பண்ணு? அதை அக்செப்ட் பண்ணி லைஃப ரன் பண்ணு. நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீ ஒண்ணும் வந்து நான் பெரிய லைஃப்ல சூப்பரான, யாரு உலகத்துல அவார்டு தர போறது இல்ல. அவார்டு தரணும்னா கர்த்தர் தான் தரணும். அல்லேலூயா. அந்த அவார்டு கர்த்தர் கையில வாங்கணும்னா நீங்க ஓடணும். ஓடும் பொழுது வாழ்க்கை எப்படி இருக்குதோ அப்படியே அதை அக்செப்ட் பண்ணி அதை கரெக்டா மேனேஜ் பண்ணிட்டு ஓடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வரலையே சொல்லுவோமா? அதனால நீங்க எதை குறிச்சும் நீங்க கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரவணை முன்போல நிலைப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால உங்களுடைய குறைகளை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார். ஒன்னே ஒண்ணுதான் என்னுடைய ரெக்வெஸ்ட். ஆண்டவருடைய ஆவியானுடைய இருதயத்தினுடைய ஏக்கம், கடைசி வரைக்கும் கர்த்தரை மட்டும் விட்டுறாதீங்க. வரலையே சொல்லுவோமா? கடைசி வரைக்கும் ஆண்டவரை விட்டுறாதீங்க. ஜெபத்தை விட்டுறாதீங்க. வேத வாசிப்பை விட்டுறாதீங்க. சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். ஆண்டவரை ஆராதிக்கிறத விட்டுறாதீங்க. உங்க பரிசுத்தத்தை விட்டுறாதீங்க. தொடர்ந்து கன்ஸ்டன்டா ஓடிட்டே இருங்க. சரிங்களா? அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஏற்ற காலத்துல ஏற்ற வேளையில அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள். அதான் கன்சிஸ்டன்சி. நீங்க கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருக்கிறதா கன்சிஸ்டன்சி. என்ன கன்சிஸ்டன்சி? பிரேயர் லைஃப், பைபிள், உங்களுடைய ஃபாஸ்டிங், உங்களுடைய சர்ச் லைஃப், உங்களுடைய மினிஸ்ட்ரி அண்ட் உங்களுடைய இன்வால்வ்மெண்ட் இன் தி சர்ச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? சபையில உங்களுடைய இன்வால்வ்மெண்ட் எல்லாத்தையும் கர்த்தர் பார்க்கிறாரு. சரிங்களா? and as well as your spiritual life and your holy full life இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். இத கன்சிஸ்டன்சியா கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டே போங்க. வாழ்க்கை உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருந்தாலும் கடைசியில கர்த்தர் அரண்மனை முன்போல நிலைப்பட கர்த்தர் கிருபை செய்வார். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? வரலையே சொல்லுவோமா? எழும்பி நிற்போமா? ஓ ஹalleluya. அதனால நீங்க எதை குறிச்சு கவலைப்பட வேண்டாம். கர்த்தருடைய கரம் உங்கள் மேல இருக்குது. அவர் பார்த்து எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்வார். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? ஹalleluya.